தினம் ஒரு தகவல், தினம் ஒரு ஞானம். மனமே எல்லாம். என்ன பண்ணாம், என்ன நினைக்கிறோமோ அதுவாக மாறிவிடுகிறோம். எண்ணம் போல் வாழ்க்கை. அதனால தான் எண்ணம் எப்பயுமே நேர்மறை எண்ணமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய வெற்றியோ, தோல்வியோ வெளிப்புற சூழ்நிலைகளாலோ, நம் உடல் வலிமையாலோ இல்லை. நம்முடைய மனதால் தான் இருக்கிறது. என்ன பண்ணணும்? ஒரு செயலை துவங்குவதற்கு முன் என்ன சொல்லிடுவோம்னா, நான் திறமையாளன் இல்லை. நான் வெற்றி பெறுவது கொஞ்சம் கஷ்டம். என்னால முடியாது. என்னால இத செய்ய முடியுமா? இப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனதை ஒரு பலவீனமான விஷயத்தில் தள்ளி விடுகிறோம். இது தவறான நம்முடைய முழு திறனையும் நாம் என்ன பண்ணிடுறோம்? முடக்கி விடுகிறோம். அது தேவையில்லாத ஒன்று. நான் ஒரு வெற்றியாளன் அப்படின்னு சொல்லி எனக்கு திறமை இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்முடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். முடியாது என்ற சொல்லை அகராதியிலிருந்து எடுத்து விடலாம். ஏன்னு கேட்டா முடியும். எல்லோராலும் எல்லாமும் முடியும். யோசிச்சு பாருங்க. எல்லாருமே ஒரு ஒரு வகுப்புல எத்தனை பேர் இருந்தா ஒருத்தர் மட்டும் தான் வரணுமா? அப்படின்னா அவங்க எவ்வளவு உழைச்சிருப்பாங்க இல்ல? ஒருத்தர் மட்டும் தான் ஒரு ஃபர்ஸ்ட் வராங்கன்னா எவ்வளவு உழைச்சிருப்பாங்க? அதே டீச்சர் தான் நமக்கும் சொல்லிக் குடுத்தாங்க. இப்ப நம்மளாலயும் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வளர வேண்டும். தன்னம்பிக்கை இருக்க வேண்டும். கடும் முயற்சி என்பது இருக்க வேண்டும். நல்ல முயற்சி செஞ்சுட்டு எனக்கு நல்லா வரும். நான் இந்த இன்டர்வியூல நல்லா பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எனக்கு ஏன் வேலை கிடைக்க போகுது? எனக்கு எங்கேது கிடைக்க போகுது? அதுல 50 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு நாம் நினைச்சோம்னா, நம்ம அப்படியே நம்மளுடைய எனர்ஜி கீழ போயிடும். நம்மளுடைய ஆற்றல் கீழ போயிடும். இல்ல எனக்கு முடியும். எனக்கு கிடைக்கும். நான் இதில் வெற்றியாளனாக திகழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள பல தடவை சொல்லி, சொல்லி, சொல்லி என்ன பண்ணணும்? எப்பயுமே நேர்மறையான விஷயங்கள். தோல்வி வருதா? துவள வேண்டாம். கற்றுக்கொள்ளலாம் அதிலிருந்து. அடுத்த முறை வெற்றி நிச்சயம். ஒவ்வொரு தடைக்கல்லும் படிக்கல் அப்படிம்பாங்க. முடிஞ்சிருச்சு. அடுத்தபடி என்ன கத்துக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையை வளர செய்ய வேண்டும். தன்னம்பிக்கை வளரும் பொழுது நமக்கு நாமே ஒரு பாராட்டிக் கொள்ளலாம். செல்ஃப் அப்ரிசியேஷன். என்ன எனக்கு பிடிக்கும்? நான் நல்லா முயற்சி செஞ்சேன். நான் நல்லா செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே பாராட்டிக் கொள்ள பழக வேண்டும். இந்த மாதிரி முடியாது என்ற வார்த்தையை தூக்கி எறிய வேண்டும். இந்த மாதிரி குணங்கள் வரணும்னா எப்படி வரும்? எல்லாருக்குமே ஒரு பயம் என்பது இருக்கும். எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கார் டிரைவிங்கா என்னால முடியுமா? நான் எங்கேயாவது இடிச்சுட்டா என்ன பண்றது? இப்படின்னு நினைச்சுக்கிட்டே போவோம். அதனால ஆனா நம்ம தியானம்ன்றதை தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு என்ன வரும்னா, எல்லாவற்றையும் வெற்றி நிச்சயம். அந்த எதிர்மறையான எண்ணம் என்பது வரவே வராது. அப்போ எல்லாமே வெற்றிதான். எண்ணம் போல் வாழ்க்கைன்னா அந்த உயர்வான எண்ணங்களிலேயே நாம் எப்பொழுதும் இருப்போம். இந்த உயர்வான எண்ணங்களில் இருக்கும் பொழுது முயற்சி என்பது செய்வோம். வெற்றி என்பது நிச்சயம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து தியானம் செய்து புத்தகங்கள் வாசித்து, ஏன்னா அவங்கெல்லாம் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது அந்த மகான்கள்லாம் எவ்வளவு முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முயற்சியில் தான் அவங்க வெற்றி பெற்றார்கள். நம்மெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுப்பா. நான் முயற்சி செய்து வெற்றியாளனாக திகழ்வேன் என்ற உறுதி நமக்கு கிடைக்கும். அதற்கு தொடர்ந்து தியானம் செய்து ஞானத்தை பெறுவோம். தியானத்தினால் மட்டும்தான் ஞானம் பெற முடியும். நன்றி, வணக்கம்.